காலையில் 7 மணிக்கு துவங்கிய வாக்குப்பதிவு நடிகர்கள் பொதுமக்கள் வரிசையில் காத்திருந்து வாக்களித்து வரக்கூடிய நிலையில் தற்போது சென்னை வளசரவாக்கத்தில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் இவிஎம் இயந்திரத்தில் ஏற்பட்ட திடீர் பழுதின் காரணமாக தற்போது அங்கு வாக்குப்பதிவில் சிறு தொய்வு ஏற்பட்ட அண்மை தரவுகளை பார்த்து வருகிறோம். வாக்குப்பதிவு தொடங்கிய 10 நிமிடங்களிலேயே இவிஎம் இயந்திரத்தில் பழுது ஏற்பட்டதால் வாக்களிப்பதில் தாமதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய அண்மை நிகழ்வை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026 காலை 7 மணிக்கு துவங்கிய நிலையில் நாடு முழுவதும் பொதுமக்கள் வாக்காளர்கள் வரிசையில் காத்திருந்து வாக்கினை செலுத்தி வருகிறார்கள். அந்த வகையிலே தற்போது சென்னை வளசரவாக்கத்தினுடைய நிகழ்வு என்ன, இது பற்றி கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லாவண்யா. வணக்கம் லாவண்யா. வாக்குப்பதிவு துவங்கிய 10 நிமிடங்களிலேயே இவிஎம் இயந்திரத்தில் ஏற்பட்ட திடீர் பழுதின் காரணமாக தற்போது வாக்குப்பதிவு தொய்வு ஏற்படக்கூடிய நிலையை பார்க்க முடியுது. சரி பண்ணுவதற்கான காரணங்கள் ஏதேனும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறதா? இது பற்றி கூடுதல் விவரங்கள். வணக்கம். இன்று தமிழ்நாடு முழுவதுமே சட்டப்பேரவை தேர்தலானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதிலும் தேர்தல் திருவிழாவில் பங்கேற்க பொதுமக்கள் உற்சாகமாக வாக்குச்சாவடிகளை நோக்கி படையெடுத்து வருகின்றனர். காலை முதற்கொண்டே, அதாவது காலை 6 மணி முதற்கொண்டே தங்களினுடைய வாக்குச்சாவடிகளை அடைந்து வரிசையில் நிற்கக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் காண முடிந்தது. அந்த வகையிலே வளசரவாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வாக்குச்சாவடியில் தொடர்ந்து பொதுமக்கள் ஒரு 6 மணிக்கே வருகை தந்து வரிசையில் காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் இங்க இருக்கக்கூடிய இவிஎம் மிஷின் பழுது காரணமாக வாக்களிக்கக்கூடிய அந்த நேரம், அதாவது காலை 7 மணி முதல் வாக்களிப்பதற்கான நேரம் தொடங்கும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் அந்த 7 மணியையும் தாண்டி பொதுமக்கள் காத்திருக்கக்கூடிய ஒரு சூழலானது நிலவி வந்தது. இதன் காரணமாக மூத்த குடிமக்கள் மிகவும் அவதியடைந்தனர். காலை முதற்கொண்டு கால் கெடுக்க நின்று கொண்டிருக்கிறோம். மெஷினில் பழுது இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அதனை விரைவாக சரி செய்ய வேண்டும் என்பது பொதுமக்களினுடைய எண்ணமாக இருந்தது. அந்த வகையிலே அதிகாரிகள் தற்பொழுது அந்த இவிஎம் மிஷினுடைய பழுதை சரி செய்து வருகின்றனர். தற்பொழுதுதான் அந்த வாக்குப்பதிவானது தொடங்கி இருக்கிறது. ஒவ்வொருவராக தற்பொழுது சென்று தங்களினுடைய வாக்கை செலுத்தி வருகிறார்கள். இருப்பினும் தொடக்கத்திலேயே இவிஎம் மிஷினுடைய பழுது என்பது பொதுமக்களை சற்று சிரமத்திற்கு ஆளாக்கியது. ஏனென்றால் காலை முதற்கொண்டு வாக்களிப்பதற்காக ஆர்வமாக பொதுமக்கள் வருகை தந்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் இவிஎம் மிஷினுடைய பழுது காரணமாக அவர்கள் சிறிது நேரம் காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டார்கள். தற்பொழுது அதிகாரிகள் அதனை சரி செய்து வாக்குப்பதிவானது தற்பொழுதுதான் தொடங்கி இருக்கிறது. தகவலுக்கு நன்றி லாவண்யா. தொடர்ந்து இணைப்பில் இருங்க.